ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி சீரியல்ல அப்கமிங் நெறைய ட்விஸ்ட்டெல்லாம் இருக்கு. அஃபிஷியலா ஒரு ப்ரமோவும் வந்திருந்தது. பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தாத்தா இந்த மாரி ட்விஸ்ட் குடுப்பாரு அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா, நாளைக்கு தான் என்கிட்ட சொத்தெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்றதா சொல்லியிருந்தீங்க தாத்தா. பிசினஸ் ரிலேட்டடா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது சொன்ன உடனே தாத்தாவும் ஆமா குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே எனக்கே கெஸ் ஆச்சு. ஏன்னா, இங்க குழந்தை பெத்துக்கோங்க அப்படின்னு அந்த டாபிக்லாம் வரவும், அ அவங்கள ஒரு மாரி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. இந்த விஷயத்துல காவேரிய வந்து இழுத்து விடுவாரு அப்படின்னு நெனச்சேன். அவரோட சொத்துல. அதுக்கேத்தா மாதிரியே இவங்க 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வைக்கணும் அப்படின்ற முயற்சியில, காவேரிக்கும் சேர்த்து சொத்த வந்து எழுதி வச்சுட்டாரு போல இருக்கு. அ எந்த முடிவு இனிமே பிசினஸ் ரிலேட்டடா எடுக்கிறதா இருந்தாலும், காவேரியையும் கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாரு. இனி காவேரியும் கண்டிப்பா ஆஃபீஸ் போற ஒரு சூழ்நிலை தான். சூப்பரா இருக்க போகுது அப்கமிங். ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறோம் அப்படின்ற மாரி, புது பிசினஸ் ஒண்ணு பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி ஆல்ரெடி தாத்தா கிட்ட சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த பிசினஸ் இந்த ஃபேஷன் ஷோ தான் போல இருக்கு. அப்கமிங் அந்த ஃபேஷன் ஷோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருந்தது இல்லையா? அந்த ஃபேஷன் ஷோல தான் இவங்க எல்லாருமே கெஸ்ட்டா வந்து உட்காந்துருக்காங்க. அங்க வந்து கங்காவும், குமரனும் மாடர்ன் ட்ரெஸ்ல வந்து கலந்துக்கிறாங்க. ஆ மேபி அவங்க ஏற்பாடு பண்ண அந்த மாடல்ஸ் வந்து வராம, லாஸ்ட் மினிட்ல அவங்களே கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அமையுதா என்னன்னு தெரியல. ஏன்னா, அவங்க ரொம்பவே டென்ஷனா நின்னுட்டு இருந்த மாரியான அப்டேட்ஸ் எல்லாமும் பார்த்துருந்தோம். தாத்தாவோட செயல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. இவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்கமிங்ல செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ட்ராக் இருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி. விஜய் வந்து ரொம்பவே கோவப்படுவாரு அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் கோவம் தான். ஏன்னா, குழந்தை பெத்துக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே, "நீ என் சொத்துக்காக தானே ஆசைப்படுற" அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவரா தான் பேசிட்டாரு. அதுலயே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க காவேரியும். விஜய்க்கு காவேரிய புடிச்சிருக்கா இல்லையா? அப்படின்ற ஒரு குழப்பம் எங்களுக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கு.